ஆம்பளை அவரு படிக்கலாம், பொம்பளை நான் படிக்க கூடாதா? பேச்செல்லாம் வியாக்கியானமா தான் இருக்கு. அவன் ஏற்கனவே காலேஜுக்கு போய் படிச்சிருக்கான். நீ 3ஆம் கிளாஸ் கூட தாண்டாதவ. நீ என்ன மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் இருந்து படிக்க போறியா? தேவைப்பட்ட அதையும் பண்ணுவேன். அதுல என்ன இருக்கு? அமுதா, என்ன பேசுற நீ? படிக்க போறேன்னு சும்மா பேசிட்டு இருக்க. எப்படி படிப்ப? எங்க போய் படிப்ப? டியூஷனுக்கு போய் படிப்பியா இல்ல டுட்டோரியல் போய் படிப்பியா? அதெல்லாம் முடியாது அமுதா, ரொம்ப கஷ்டம். சொன்னா புரிஞ்சுக்கோ, சும்மா கோவத்துல வீம்புக்கு பேசாத. அவங்க படிப்பாங்க, ஸ்கூலுக்கே போய் படிப்பாங்க, பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு ரெட்டை ஜடலாம் போட்டுக்கிட்டு வாட்டர் பாட்டில் சைடுல மாட்டிக்கிட்டு பசங்களோட போயிட்டு ஸ்கூல்ல படிப்பாங்க. இவங்க பண்ண போற காரியத்தால நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் வந்து சேரும். இத பாருமா, இவன் வாத்தியாரா இருந்தாலும் நான் ஒண்ணு இவனுக்கு படிச்ச பொண்ணா பாக்கல. நல்ல குணமான பொண்ணா தான் பார்த்தேன். அந்த குணம் உன்கிட்ட இருக்க போய் தான் நீ படிக்கலைன்னாலும் நான் உன்னை என் மருமகளா ஏத்துக்கிட்டேன். அந்த குணத்தை மாத்திக்காம மாமியார் பேச்ச கேட்டு நடந்தா அது போதும் எனக்கு. அதை விட்டுப்புட்டு படிக்க போறேன் கிழிக்க போறேன்னு ஆகாத விஷயத்த பத்தி எல்லாம் பேசாத. ஒழுங்கா குடும்பம் நடத்தி அடுத்த வருஷமே ஒரு புள்ளைய பெத்தேன்னா அது 2 வருஷத்துல பள்ளிக்கூடம் போகும். புள்ளைய பள்ளிக்கூடம் அனுப்ப வேண்டிய வயசுல நீ பள்ளிக்கூடம் போறேங்கிற? வெளியில சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. அமுதா, சொல்றத கேளு. நீ படிக்கணும்னா எப்பவோ படிச்சிருக்கணும். அதெல்லாம் நீ தாண்டி வந்துட்ட. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் படிக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அமுதா. யார் மேலேயோ இருக்க கோவத்துல நீ இப்படி எல்லாம் யோசிக்காத. நாங்க என்னடானா உன்னை வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ என்னடானா பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா வீட்டுல நான் சொல்றத கேட்டு நடந்துக்கோ. அரிசி மாவை அரைச்சு வச்சிருக்கேன். அது கூட சின்ன வெங்காயத்தையும் வத்தலையும் சேர்த்து வடகம் போடு. போ, படிக்க போறாளாம் படிக்க. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேம்மா. டாடாமா, டாடா. ஆத்திரத்துல ஒரு முடிவெடுக்காத. அது என்னைக்கும் சரியா வராது. நின்னு நிதானமா யோசிச்சு பாரு. நீ எடுத்த முடிவு உனக்கே சிரிப்பா இருக்கும். பொட்ட புள்ள போக உலகம் பாத போட்டு வைக்கும். முட்டை தந்து பார்த்து அந்த side.
கனவா? நீ படிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கனவாதான் இருக்கும். அமுதா, நான் அப்படி பேசினது தப்புதான். உன்னை அவமானப்படுத்தி அலட்சியப்படுத்தினதெல்லாம் தப்புதான். ஆனா நீ என் மேல இருக்க கோவத்துல படிக்கணும், அது இதுன்னு பெரிய விஷயம்லாம் பண்ணணும்னு நினைக்காத. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, உன்னால முடியாது. இதுவரை 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் 10th 12th காலேஜ் நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துது. நான் உன்னை விட்டு கொடுத்துட்டேங்கிற கோவத்தை நீ இப்படிதான் காட்டணும்னு நினைக்காத. ஆத்திரத்துல எடுக்கிற முடிவு எப்பவும் முட்டாள்தனமா தான் இருக்கும். நீயும் அந்த தப்ப பண்ணிட்டு இருக்காத. சொன்னா கேளு. நான் ஒன்னும் ஆத்திரத்துல முட்டாள்தனமாலாம் எடுக்கல. நல்லா நிதானமா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். இதுதான் நான் முன்னேறதுக்கான ஒரே வழி. என்னை இளக்காரமா பாக்குறவர்களுக்கு பதில் சொல்றதுக்கும் ஒரே வழி. இழந்த படிப்பை நான் திரும்ப பெறறதுக்கும் இதுதான் ஒரே வழி. இந்த வாய்ப்பை நான் தவற விட மாட்டேன். நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான், அது கற்பனைக்கு சரியா இருக்கும். ஆனா நிஜமா நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும்ல. நான் ஏதோ விளையாட்டா பேசுறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நிஜமாவே நான் படிக்க தான் போறேன். அதே உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நீங்க இப்போ ஒரு வாத்தியாரா இருக்கீங்கன்னா அந்த போராட்டத்துல உங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சமாவது கஷ்டப்பட்டிருக்கேன்ல. நீங்க அதை மதிக்கிறதா இருந்தா என்ன சொல்லிருக்கணும்? நான் படிக்கணும்னு சொன்னதும் நான் இருக்கேன், கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிருக்கணும். அதுவும் ஒரு வாத்தியாரா இருக்கிற நீங்க நான் உனக்கு சொல்லித்தரேன், தைரியமா இருந்தேன்னு சொல்லிருக்கணும். படிக்காத நானே உங்களை வாத்தியார் ஆக்கியிருக்கும் போது படிச்ச நீங்க என்ன வாத்தியார் ஆக்குறது அம்புட்டு கஷ்டமா என்ன? உங்களை வாத்தியார் ஆக்கணும்னு நான் நினைச்சேன். நான் வாத்தியார் ஆகணும்னு ஏன் உங்களுக்கு தோணல? அமுதா, நீ புரியாம பேசுற. அது வேற, இது வேற. என்ன அது வேற இது வேற சொல்லுங்க. ஓ, நீங்க ஆம்பளை, நீங்க நினைச்சா 50 வயசு வரைக்கும் கூட படிப்பிய, வாத்தியாரும் ஆவிய. நான் பொம்பளை, அதானே? ஆமா, சார் எப்போ வாத்தியாரானிய சொல்லுங்க. நீங்களே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே படிச்சு வாத்தியாரானிய. நான் மட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க கூடாதா? வாத்தியார் ஆக கூடாதா? ஆம்பளைனா உங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைனா எனக்கு ஒரு நியாயம். அப்படித்தானே சார்? நீ வீம்புக்குன்னு ஒரு விஷயம் பேசுற. இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. இதுக்கு மேல நான் பேசினா அது உன்னை மட்டம் தட்டி பேசுற மாதிரி இருக்கும். உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. அப்போதான் அதுல எம்பிட்டு சிரமம் இருக்கு, நீ பண்றது முட்டாள்தனம் உனக்கு புரியும். பாக்கதானே புரிய யார் முட்டாள்னு. டேய் மாணிக்கம், என் பையன் செந்திலு படிச்ச ஒரு வாத்தியார். இருந்தாலும் அவன் பொண்டாட்டிக்கு தான் எப்பவுமே ஆதரவா பேசுவான். அவனே இது சரிப்பட்டு வராது வேணான்னு சொல்றப்போ இவ விடாப்புடியா அதுல உறுதியா இருக்கிறது அம்பிட்டு நல்லா இல்லடா. அவன் பேச்ச மீறியும் கூட இவ புரிஞ்சுக்காம பண்றான்னா இவ பண்றது எம்பிட்டு பெரிய தப்பு. அவளுக்கு எங்களை எல்லாம் பார்த்தா எதிரியாவே தெரியுது. நாங்க சொல்ற நல்லதெல்லாம் அவளுக்கு கெட்டதாவே தெரியுது. அவ உன்னை தாண்டா பெருசா மதிக்கிறா, நம்புறா. நீ சொன்னா கேட்டுப்பா. ஏய், அவளுக்கு சொல்லி புரிய வைடா. படிப்பெல்லாம் இந்த வயசுக்கு அப்புறம் வேலைக்காகாது. ஒழுங்கா வீட்ல இருந்து குடும்பம் நடத்த சொல்லு. அடுத்த வருஷம் ஒரு புள்ள பிறந்தா அத வளர்த்து நல்லபடியா படிக்க வைக்கலான்னு யோசனை சொல்லு. பிள்ளைய பெத்து படிக்க வைக்கிற வயசுல இவ போய் படிக்க போறேன்னு சொல்றது அம்புட்டு நல்லவா இருக்கு? வெளியே தெரிஞ்சா சிரிக்க போறாங்கடா. டேய், ஒழுங்கா அவகிட்ட எடுத்து சொல்லுடா. நீ சொன்னா அவ உன் பேச்ச கேப்பா. அமுதா, என்ன
என்ன சித்தப்பா, நீங்களும் அவங்கள மாதிரி எனக்கு எதுக்கு இந்த வயசுல படிப்பு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல போறீங்களா? என்னம்மா இப்படி பேசுற? எங்க அக்கா உன்னை மருமலாகவும் செந்தில் போய் அவன் பொண்டாட்டியாத்தே உன்னை பாக்குறான். நான் உன்னை என் மகளா பாக்குறேன். என் மக ஆசைக்கு நான் குறுக்க நிப்பேனா? நீ படிக்கன்னு ஆசைப்பட்ட படி. உன் சித்தப்பா நான் இருக்கேன். ஒண்ணுமில்லாத என் மாப்பிள்ளைய படிக்க வச்சு வாத்தியாரி ஆக்கி பார்த்தவ நீ. உனக்கு உன்னால முடியாதா? கண்டிப்பா உன்னால முடியும். நீ நினைச்சத சாதிப்ப. உனக்கு நான் என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்லுமா, மத்தத நான் பாத்துக்கிறேன். சித்தப்பா, நான் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போகணும். நானும் வர்றேன். ஓ வாசல்ல நின்னுட்டு என்னமா தயக்கம்? படிக்க வந்துட்டில்ல, அப்புறம் என்ன? அடிச்சு தூள் கிளப்பலாம். வாடா. நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ படிச்சு வாத்தியாரா இருக்கு, நான் உனக்கு ஒத்தாசையா இருக்குமா. என்ன பாக்குற? இந்த மாதிரி படிக்காத நீயே உன் புருஷனை வாத்தியார் ஆக்கி பார்க்கும்போது, இந்த படிக்காதவன் என் பொண்ணை வாத்தியார் ஆக்க மாட்டானா என்ன? என்ன நீ படிக்காத மேதைதான், உன் சித்த பொண்ணு படிக்காத மேதாவிதான். வா பாத்துக்கலாம். இந்த பாரு, எங்க அக்காவும் உன் புருஷனை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணா அதை பத்தி கவலைப்படாம படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்து. ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன நீங்க ஸ்கூல் பக்கம் வந்திருக்கீங்க? உங்களை தான் எல்லா பொறுப்புல இருந்தும் தூக்கிட்டாங்களே. என்ன சார் பேசுறீங்க? அவங்க புருஷன் தான் இங்க வேலை பாக்குறாரு. இப்ப அவரை பார்க்க வந்திருப்பாங்க சார். சரியா மேடம்? சார், அவர் தான் இன்னும் ஸ்கூலுக்கே வரலையே சார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம்? உங்க திங்ஸ் ஏதாவது இங்க இருக்கும், எடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா? நான் இந்த பள்ளிக்கூடத்துல திரும்ப வேலைக்கு சேரவோ, இழந்த பதவியை மீட்கிறதுக்கோலாம் வரல. இந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்க வந்திருக்கேன். என்னது, படிக்கவா? வேணி மேடம், சார், இங்க வந்து இந்த ஜோக்க கேட்டுட்டு போங்க. சொல்லுங்க சார். இந்த வயசுல இவங்க ஸ்கூல்ல சேர்ந்து படிக்க போறாங்களா? ஒரு வாத்தியாரா இருந்துட்டு படிக்கணும்னு சொல்றவங்கள கிண்டல் பண்ணிட்டு வெக்கமே இல்லாம சிரிக்கிறீங்களேயா? உங்களை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பா வருது, உங்ககிட்ட படிக்கிற பசங்களை நினைச்சு. ஹலோ மிஸ்டர், என்ன ரொம்ப பேசுறீங்க? நீங்க தான் இவங்களை படிக்க வைக்க கூட்டிட்டு வந்த பெரிய மனுஷனா? போங்க போங்க, உள்ள கரஸ்பாண்டன்ட் மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லி சீட்டு வாங்கி இவங்களை படிக்க வைங்க. நீ வாமா. இவங்கெல்லாம் படிச்சு வாத்தியாரை கிழிச்சிட்டாங்க. என்ன மேடம், இவங்க கதையை கேட்டீங்களா? ஓ மேடம், உள்ள வாங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? திரும்ப இந்த பதவி உன்னோடதுன்னு சொல்ல போறியா? நான் அதுக்காக வரல. பின்ன தங்கச்சி கரஸ்பாண்டன்ட் ஆனதுக்கு அக்கா வந்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தியா? நான் அதுக்காகவும் வரல. கரஸ்பாண்டன்ட் மேடம் பார்க்க வந்திருக்கேன். என்ன சொன்ன என்ன சொன்ன? கரஸ்பாண்டன்ட் மேடத்தை பார்க்க வந்தியா? உன் வாயில இருந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. அந்த பாட்டுக்கே அர்த்தம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. நீ என்ன கரஸ்பாண்டன்ட்னு சொல்லும் போது அப்படியே என் காதுக்குள்ள தேன் வந்து பாயற மாதிரி இருக்கு. சொல்லு, என்ன விஷயமா பார்க்க வந்த?
நான் படிக்கணும். என்ன சொன்ன? நான் திரும்ப பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிக்கணும். படிக்கணுமா? இந்த வயசுலயா? ஏண்டி, உன் புருஷனோட வியாதி உனக்கு வந்து ஒட்டிக்கிச்சா? உங்க மாமனார் ட்ரஸ்ட்ல இருந்த ஸ்கூல் உங்க குடும்பத்துக்கு பாத்தியப்பட்டதுங்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? எந்த தைரியத்துல நீ எல்லாம் படிக்கணும்னு வந்த? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நீ என்ன படிச்சிருக்கனாவது உனக்கு தெரியுமா? 3ஆம் கிளாஸ் கூட முழுசா முடிக்கல. உனக்கு இந்த ஸ்கூல்ல சீட்டு கொடுத்து திரும்பவும் 3ஆம் கிளாஸ்ல உட்கார வச்சு சின்ன பசங்களோட சேர்த்து வச்சு பாடம் எடுக்க சொல்றியா? நீ எப்ப இந்த ஸ்கூலுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை. அது எல்லாத்தையும் சரி பண்ணி இப்பதான் சரியா போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற வந்து படிக்கிற அது பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு புது பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காத. கேண்டி, இப்போ என்ன உனக்கு திடீர்னு படிக்கணும்னு எண்ணம்? உனக்கு ஏத்த மாதிரி நீ ஆசைப்பட மாட்டியா? எப்ப பார்த்தாலும் பெருசாவே ஆசைப்பட்டுட்டு இருக்க. படிக்காத நீ கரஸ்பாண்டன்ட் பதவிக்கு ஆசைப்பட்டு என்ன ஆச்சு? கொஞ்ச நாள்லயே உன் தகுதி என்னன்னு உனக்கு தெரிஞ்சு உன் பதவியும் காணாம போயிருச்சா? இப்ப என்னடானா எரும கடா வயசுல படிக்கணும்னு சொல்ற. ஆமா, மேடம் படிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? கலெக்டரா, டாக்டரா, இல்ல சயின்டிஸ்டா? இவ எல்லாரையுமே உருவாக்குற வாத்தியார் ஆகணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஆவேன். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சலே கிடையாது. இப்படி பேசி பேசி தானே எல்லாரையும் மயக்க வச்சிருக்க. இங்க பார், உன்னெல்லாம் இந்த ஸ்கூல் காம்பவுண்ட்குள்ளேயே விட்டுருக்க கூடாது. ஏதோ என் முகத்துக்காக உன்னை எதுவும் பண்ணாம சும்மா விட்டுருக்காங்க. அதே குருட்டு நம்பிக்கையோட திரும்ப வரணும்னு யோசிக்காத. என்னை எத்தனை தடவை அசிங்கப்படுத்தி தோக்கடிச்சிருக்க. எந்த தைரியத்துல நான் உனக்கு சீட் கொடுப்பேன்னு நினைச்சு வந்து நிக்கிற. இனி உனக்கு எப்பவுமே இறங்கு முகம்தான், எனக்கு எப்பவுமே ஏறு முகம்தான். போடே, வந்துட்டா பெருசா படிக்கிறேன்னு வெளியே போடி. போ. அமுதா, அவ கிடக்கலாமா? ஓ எச்சிப்பாலை குடிச்சு வளர்ந்தவ அவெல்லாம் ஒரு ஆளா? இந்த ஸ்கூல்ல இல்லாட்டா வேற ஸ்கூலு, படிக்கிறதுக்கு வேற இடமா இல்ல. போவாக்கா இடஞ்சல் வந்துடுச்சு. என்ன அப்பனும் மகளும் நல்லா அவமானப்பட்டு வரீங்களா? நான் தான் சொல்றேன்ல, அப்புறம் என் பேச்சை கேட்காம வந்தா எப்படி? ஏமாமா, உனக்கும் அறிவில்லையா? தம்பி, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, யாரால இந்த நிலைமைக்கு வந்தன்னு கொஞ்சம் நினைச்சு பார்த்து பேசு. ஏண்டா, படிப்பே ஏறாத நீ எல்லாம் படிக்கலாம், படிக்கணும்னு அக்கறையா இருக்க பொண்ணு ஏன்டா படிக்க கூடாது? படிக்கலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்ல. சும்மா இவளை ஏத்தி விட்டுட்டு இருக்காத. வீட்டுக்கு போக ஆட்டோ பிடி. சொல்றேன்ல, போங்க மாமா. டேய், பொம்பளைய முன்னேறது எந்த காலத்துல ஆம்பளைகளுக்கு பிடிக்காதே, தலை எழுத்துறா. எல்லாம் ஒரு ஆளு. இங்க எதுக்கு வந்தா முதா? நீ வீட்ல ஏதோ சொல்றன்னு நினைச்சா நிஜமா ஸ்கூல்ல வந்து சீட்டு கேட்டுட்டு இருக்க. கூட வேலை பாக்குறவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை? சொன்னா புரிஞ்சுக்கோ அமுதா. இந்த அவமானம் நமக்கு தேவையா? இது பாருங்க, நான் யாரையும் அவமானப்படுத்தணும்னு இதை பண்ணல. நான் எடுத்த முடிவை எடுத்ததுதான். நான் படிக்க போறது உறுதி. இதை யாரு நினைச்சாலும் தடுக்க முடியாது. நீ என்ன வேணாலும் நினைக்கலாம், அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. ஆனா அது நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். அது உன்கிட்ட இல்லையே. இது ஒண்ணும் விளையாட்டு விஷயம் இல்லாமதான். இந்த வயசுல படிக்கிறதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. இல்ல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த வயசுலயும் இதை விட அதிகமான வயசுலயும்
படிச்சு சாதனை பண்ணவங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாரு, இப்ப கூட 60 வயசுல ஒருத்தவங்க டாக்டருக்கு படிச்சதா நியூஸ்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நானும் படிக்க ஏதாவது ஒரு பாதை இருக்கும். இத பாரு அமுதா, அரகுற நியூஸை கேட்டு உன் ஆசையை வளர்த்துக்காது. அவங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் படுத்திருப்பாங்க. ஆனா ஆனா நீ என்ன படிச்சிருக்க சொல்லு? 3ஆம் கிளாஸே முடிக்கல. சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு படிக்கிறேன்னு வந்து நிக்காத அமுதா. நீ வீட்டுக்கு போ. இல்ல, நான் நிச்சயமா படிப்பேன். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். தெய்வம் எந்த ரூபத்திலேயாவது எனக்கு யார் மூலமாவது வந்து உதவி பண்ணும். நல்லதை ஆதரிக்கவும் சில மனுஷங்க இருக்காங்க. அதை வச்சுதான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. அந்த உதவி கண்டிப்பா எனக்கு கிடைக்கும்.